guys, இன்னைக்கு நம்ம வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் வித் செஸ்ட். ஒரு 4 வேரியேஷன் ஆஃப் ஷோல்டர்ஸு, 3 வேரியேஷன் ஆஃப் செஸ்ட்டு, 2 ட்ரைசெப்ஸ் போடலான்னு இருக்கேன். என் கூட யார் ஒர்க் அவுட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஜெய். ஹாய். கேமராக்கு பின்னாடி இருக்கிறது தான் ரியாஸ். கூட நான் ஐயோ வெள்ளையர் பயங்கரமா. சரி, ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஒரு ஒர்க் அவுட் ரியல் ஹீரோ ரியாஸ். ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அது வந்து இறங்கி செஞ்சாதான் ரிசல்ட் கிடைக்கும். அதனால ஒரு பாதிலேயே விட்டுட்டு அதை நீங்க பேக் வாங்காதீங்க. அது எஃபோர்ட் ஃபுல்லா போடுங்க, அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இறங்கி செய்யுங்க நல்லா செய்யுங்க. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஷோல்டர் பிரஸ், மிஷின் ஷோல்டர் பிரஸ், 20 counts. Second variation on the chest flies, 20 counts, 5 sets, medium weight. 10 எத்தனை கவுண்ட்? 20. ஒரு ரியஸ் வீட்டுல என்ன பண்ணீங்க சொல்லுங்க. இல்ல அது வர மாதிரி சொல்லு. சூஸ் தானே சூஸ் பண்ணீங்க. என்ன சூஸ் பண்ற? ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பி சூஸ் பண்றியா? ஆப்ஷன் பி. ஃபியூஸா? அது இது பல்பு. ஃபியூஸ் பண்றியா? ஃபியூஸ் இல்ல, ஃபியூஸ் கேபிள் ஃபைஸ். செஸ்ட் ஃப்ளைஸ் செகண்ட் வேரியேஷன். கை கீழே வச்சுடா. lateral raise second variation. Double lateral raise, 20 counts, 4 sets. ரியாஸ், உன் தம்பி தெரியுறான். பண்றது வந்து ஷோல்டருக்கு, ஆனா ஏற பம்பு கீழே. என்ன சொல்ல முடியாது. தம்பி பொம்ப வரப்பல ரியாஸ், தம்பி என்ன சொல்றீங்க? இந்த ஒர்க் அவுட் பண்ண போனதான் தம்பி வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகும். என்ன இன்ஸ்பிரேஷன் உனக்கு வேணா இன்ஃபெக்ஷன் வேணா. Four sets. Yes, உன் சண்டே ஷேக் சொல்ற வரா. எஸ், ஒரு சீக்ரெட் மந்திரம் வச்சிருக்கான். சண்டே அண்ட் சண்டே ஷேக். டெய்லி ஷேக், சண்டே ஷேக். என்ன கான்செப்ட்னா, நம்ம வந்து சண்டே மட்டும் சரக்கடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சண்டே மட்டும் சரக்கடிப்போம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தினமும் சரக்கடிக்க மாட்டோம். ஆனால் சண்டே ஆனால் கண்டிப்பாக சரக்கடிப்போம். அந்த மாதிரி சண்டே ஆனால் நம்ம ஒர்க் அவுட்டை வந்து ஹெவியாக பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பாடியோட இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ரியாக்ட் ஆகும். சண்டே சரக்கடிப்பியா இல்ல சண்டே நட்டு சரக்கடிக்கிற மாதிரி இது ஒரு போதனா? எப்ப பார்த்தாலும் போதுனே திரியிறாங்களே. ஒரு சீக்ரெட் ஷேக்கான ரெசிபி சொல்றேன்னு இருக்காரு. அவர் டெய்லி பயன்படுத்துறதுனால நீங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க சொல்றேன் ரியாஸ். ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. காலையில வந்து என்னன்னா மில்க் ஷேக் மாதிரி குடிப்போம். என்னன்னா முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் வந்து சீட்ஸில் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், வேற சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பீனட் பட்டர், அது எல்லாமே போட்டு மிக்சியில்
பிளைண்ட் பண்ணி காலையில் குடிப்போம். என்ன பண்ணி? மிக்ஸியில் பிளைண்ட் பண்ணி குடிக்கும் போது என்னன்னா நம்ம பாடியில் வர குட் ஃபேட் எல்லாமே வந்து அது வந்து இப்படின்னு உனக்கு யார் சொன்னது? இது வந்து என்னன்னா நம்ம ஹேருக்கும் வந்து நல்லது, நம்ம பாடிக்கும் ரொம்ப அது வந்து நட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதோட நிக்குது. பாடி ஹேர் பம்கின் சீட்ல வந்து ஹேருக்கான அந்த இன்சுலேஷன்ஸ், அந்த ஆயில் சீக்ரெட் ஆகும் தலையில, அது எல்லாமே பம்கின் சீட் இருக்கு. ஒரு நாளைக்கு 10 பம்கின் சீட் சாப்பிட்டா வந்துருமா? 10 சீட் சாப்பிடல, நம்மளால முடிஞ்ச அளவு சாப்பிடலாம். அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். அப்படியா? ஆமா. மைக் எனக்கு மயிர் கொடுத்துருக்கேன், கையில வச்சிருக்கிறேன். கையில வச்சிருக்கிறேன் மைக்கை. இப்படி வச்சு பேச, கிட்ட வச்சு பேச. இதெல்லாம் மாட்டக்கூடாது. நீங்க கை அதுக்கு நீ இங்க வச்சுப்பியா? கேட்கலையா? கேட்கலாம், அசிங்கமா கேட்போம். சரி, ஓகே. Third variation, chest, shoulder, chest incline, chest press, dumbbell and shoulder front raise. Come on, start பண்றா. யார் ஸ்டார்ட் பண்றது? ஓடே. Come on, yes, போடு. பாத்தியா, ரொம்ப உக்கமா இருக்கான். போடா, பண்றா. நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. புடிங்க போச்சு. இவர்தான் நம்ம தம்பி ரியாஸ். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். இனிமே வீடியோ ஃபுல்லா இவர் தான் வருவாரு. நம்ம ரியாஸ், எங்க ரியாஸ், உங்க ரியாஸ், எல்லா ரியாஸும் வந்தான். ஃப்ரெண்ட் ரைஸ் பண்ணியா? உங்க தோழன். போவான். சம்மடா வேற லெவலில் இருக்கடா ரியாஸ் பூரா. இப்படி வந்து போடுறானா அங்கே கண்ணாடி முன்னாடி போயிடுற. இப்படி போட்டாதானே கேமராவில் தெரியும். ட்ரௌசர் பத்தியா முட்டி மேல. ஐயா சொல்றா, என்ன சொல்றா அவங்களுக்கு நியூஸ்க்கு எதனா சொல்லு. Incline chest press 22.5, 15 counts. 1, 2, 3, 4, 5, 6, மெயின் பாத்தீங்கன்னா 7, இந்த மாதிரி போடும்போது மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு லோ புஷ் பண்ணுறது 13, இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிரியேட்டிங் மாதிரி 50. பாருங்க. எப்படி எங்கால பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுக்குறானா? கிரியேட்டிங்கோட இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது ஒரு பேசினாலே நல்லா புஷ் பண்ணுவாங்க. நல்லதானே சொல்றான். அவனை மோட்டிவேஷன் இன்ஸ்பயர் பண்ணி பேசுறான்றாங்களா? மைக் எடுத்து வேலை, மைக் எடுத்து. இது நீ எது நார்மலா பேசுற, மைக்ல பேசுவா. இது உண்மைண்ணா இது. ஆனா நீ இப்போ நான் தனியா வந்து பேசுங்க கேமராவில். இது உண்மைண்ணா. இது என்னன்னா நம்ம தனியா வந்து 20 வந்து நம்மளால போட முடியாது. அதே நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மோட்டிவேஷன் பண்ணா நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணும்போது அழகா இல்லையே, நானும் அப்படிலாம் போடலையே. 10-20 நான் தனியாக தான் போடுறேன். தனியா வந்து போடும்போது போடுவோம்ண்ணா. போடுறீங்களா? ஓ அது தெரியும் ப்ரோ. ஏதோ சொல்லி என்ன சொன்னேன். எப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது மோட்டிவேஷனுக்கு ஒரு ஆள் நம்ம கூடவே இருந்தா நம்ம வந்து இன்னும் அதிகமாக புல் பண்ணணும். அவங்க ஃபீஸ் கட்டி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதும். அவங்க வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணும்போது அப்படின்றியா? நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணும்போது நம்மளால அதிகமாக புஷ் பண்ணணும்னு தோணும் போது நம்மளால புஷ் பண்ண. உங்களுக்கு அந்த மாதிரி யார் ரியாஸ் புஷ் பண்ண வைக்கிறது? புஷ் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான். யார் அதான் ஒன்று பண்ண டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீ தான் என் கூட பண்ற. டெய்லி யார் கூட பண்ணுவ? தினமும் வந்து அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. தினமும் இல்லை, உங்க அம்மா வந்து அவ்வளவு நேரம் விடுவாங்களா? அசிங்கமா கேட்பாங்க. உண்மையா சொல்றா, வீடியோக்காக போய் சொல்லாது ரியாஸ். ஆமா, நியூஸ் பார்த்தா நமக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க. ஆமா, நேர்ல இங்க இருக்கிறவங்க தினமும் சொல்ல முடியாது.
ரொம்ப அவங்க போற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அந்த டைம் நம்ம போட முடியாது. அதாவது ஒர்க் அவுட் போடுவேன். ஓகே தெளிவா சொல்லிட்டான். ஓகே மோட்டிவேஷனல் ஸ்பீச். யூடியூப்ல முடியாது, கையெல்லாம் முடியாது. கமான். ஏசி சர்வீஸா பாகுபலி. கமான் சூப்பரா போட்டான்டா மச்சான். 1 2 3 4. ஐயோ இந்த பேட்டரி போடல, இது மெமரி கார்டு போடலையே, இது எதுவுமே பதிலாக இருக்காது. போட்டு சூப்பரா. அதெல்லாம் பண்ண முடியாது இந்த வெயிட் போட்டு. கமான். இப்போ ஜெய்க்கு வந்து ரியாஸ் மோட்டிவேட் செய்வார். நம்ம தலைவர் மைக்கு ஜாக்கெட்ல பின்னு குத்துற மாதிரி குத்துறான்டா. நம்ம ஜெய் ப்ரோ பாத்தீங்கன்னா சும்மா பவரா போடுவாரு. தம்பிள் பாத்தீங்கன்னா போடுவாரு. 30 வந்து சும்மா அசால்ட்டா பின்னாடி ஆளே நிக்காம பயங்கரமா போடுவாரு. பாருங்க, இதுவும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். பாருங்க, மோட்டிவேஷன் கிளாஸ். கமான். முத்தா நீ 40 போடுவ. வீடியோக்காக உங்க தலைவர் 50 போடுவாரு. 50 போடுவாரு. வேற யாருக்கு கிடைச்சாலும் போடுவாரு. பாத்தியா, யாருக்கு கிடைச்சாலும் போடு. அப்ப நான் சொல்லல, வன்மம் வெளியே வருது. கக்குப்பா கக்கிடு, மொத்தமா கக்கிடு வீடியோலயே. We are done. Next variation பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் போட போகிறோம். ட்ரைசெப்ஸ் வேரியேஷனில் பார்க்கலாம் வாங்க. நோ ட்ரைசெப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வந்து ட்ரைசெப்ஸில் புஷ் டவுன். என்னடா இது இடுப்பு இப்படி இருக்கு? ஜெய்ஹிங் வந்து பாரு. ஐயோ நல்ல வேலை மைக் அங்கே இருக்கு. அவன் பேசுறது மட்டும் கேட்டுன்னு வச்சுக்கேன். அவ்வளோ தூரம் வேணாண்டா, இங்கே நிறுத்துறா. நண்பர்களே, ஆஹா போப்பு பண்ணு. கமான் போஸ். எஸ் போஸ். கமான் 20 கவுண்ட் गाइस. 20 கவுண்ட்ஸ். அப்படியே ரிவர்ஸ் போடுறா. ரிவர்ஸ் திருப்பி பாட ஸ்ட்ரைட்டா வச்சு ரிவர்ஸ். அந்த பெண்ட் ரோட் இருக்குல்ல, ரிவர்ஸ் பண்ணா ரிவர்ஸ் ட்ரைசெப்ஸ் புஷ் டவுன்டா. 20 கவுண்ட்ஸ் இது. ரிவர்ஸ் ட்ரைசெப்ஸ் புஷ் டவுன் 20 கவுண்ட்ஸ். ப்ரோ ரிவர்ஸ் அடி ப்ரோ. ரிவர்ஸ்டா. ராட் எடுத்துடா. நீ கீழ இருக்கு ராட். நான் பெரிய ராட் எடுத்துக்கோ. இந்த ராட் தானே? இந்த ராட் தானே? ஆமா. ஜெய் ரியாஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுனால நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? பரவாயில்ல. இல்ல நல்ல மோட்டிவேஷனா இருந்தது. மோட்டிவேஷனா மூடா இருக்கா? அது நல்ல பம்பா ஒர்க் அவுட்லாம் கொஞ்சம் ரியாஸ் நீ போடுறா. நீ சொல்லிட்டு போடுறா. ஒர்க் அவுட் பேர் சொல்லிட்டு போடுறா. என்னதான் இருந்தாலும் ரியாஸ் அவன் உடனே தான் பார்ப்பான். நல்ல பையன். ஹைட் 34 வச்சுக்கோ. அது நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க. தம்பி பிடிச்சா வருத. ஷோல்டர் பிரஸ் போட்டா ஷோல்டர் தான் வெளியே வரும். ஆனா இது வேற மாதிரி வெளியே வருது. என்ன ஒர்க் பேர் நான் சொல்லு. ரிவர்ஸ்ரா. எப்படி புடி உள்ள புடி. ஐயோ தேவலாம் மாய் விட்டு மாற்ற பேரு. திருப்பி போடுறா. டேய் உள்ள போடுறா. உள்ளக்க போடுறா கைய. திருப்பி போடு. உள்ள இல்ல உள்ள உள்ள உள்ள. ஸ்டிச் பண்ண ஸ்ட்ரைட்டா போடுறது. இது கஷ்டமா இருக்கா? இது ஒரு டெக்னிக் போறதுக்கு, ஸ்பைசஸ் போடுறதுக்குடா.
ஏன்னா மேலே தான் போகிறேன். நான் இங்கே பாரு, வீடியோ பார்த்து சொன்னேன், மக்களுக்கு சொல்லு என்ன சொல்ல வரணும். இது போட்டால் எங்கே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லு. போட்டால் வேலை செய்யுமா? வேலை செய்யலாம் பாரு. மக்களே நீங்களும் போடுங்க, உங்களுக்கு வேலை செய்யும். போஸ்ட் பண்ணி போஸ். Reverse traces to stone, 20 counts, 4 sets, same. Okay, come on, put a G. Come on, put a Riya's. இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு ரியாஸோட போஸ்டிங் வீடியோ இருக்குது. வீடியோ முடிஞ்சோடனே ரியாஸ் போஸ்ட் பண்ண வச்சு உங்களுக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள். எங்களுடைய மோட்டிவேஷன் நாயகன் ரியாஸ். என்னடா ரியாஸ் என்ன பேசுகிறா? மைக்கு மட்டும் மாட்டினா போதுமா? ஒர்க் அவுட்டில் இருக்கும்போது அதிகமாக பேசக்கூடாது சார். யார் சொல்லுவீங்க? நான் தான் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா நமக்கே வச்சு நானே எனக்கு வச்சு ஆப்பு போகுது. ஒர்க் அவுட் டன். ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours ஆச்சு. என்னடா அது புரோட்டீனா? புரதமாவா? புரதச்சத்து என்ன பிராண்டு? இது சத்து மாவு. சத்து மாவு குடிங்க. தெம்பா இருங்க. இந்த வீடியோ எண்டில் வந்து ரியாஸோட போசிங் இருக்கு சொன்னோம். ஸோ லெட்ஸ் டைம் ஃபார் ரியாஸ் போசிங். லெட்ஸ் வாட்ச் கைஸ். கிட்ட போயிடாத, லாங்கா வந்து பண்ணு. கமான். சூப்பர் சூப்பர். முன்னாடி வா. கேமரா விட்டா கேமரா முன்னாடி. My skin is pale, but I'm a black sheep. Riding through the city, Satan in the backseat. Hey yo, that's me, I run it like a track meet. A rap fiend, I set the bar high like an athlete. Step in the booth and Zach gon' drop that 808. Cause the vibe is dope and the beat is cracking, now it's getting laced. I'm sharp as a razor blade, I can blow your mind like JFK. I do what I want, you ain't gonna box me in like David Blaine. We get it poppin', homie, day and night. Got the party jumping, about to break the ice. Stay up on my grind, that's my way of life. I got tunnel vision, I'ma chase that ray of light. ஒர்க் அவுட் எண்டு நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறியா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு விஷயம் வந்து இறங்கிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க வந்து ரொம்ப வந்து சொல்லுங்க ரியா, சொல்லுங்க. பியூட்டியா அப்படி வந்து சொல்லுங்க வாங்க. ஒரு விஷயத்துல இறங்கிட்டா, நம்ம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா 100% வந்து ஒரு 100% ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கிற நீங்க வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ற வரையும் நீங்க வந்து நெவர் கிவ் அப் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ரியாஸ் மாதிரி இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். ரியாஸ் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் கிவ் அப் வித்தவுட் எனி மார்க்ஸ். என்ன சொல்றேன்? இந்த மாதிரி மார்க்ஸ் இதெல்லாம் கிழிஞ்சதுக்கு, அதாவது எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. என்னடா? ஆமாம், அதாவது ரொம்ப நீங்கள் ஹெவியாக போட்டாலும் இந்த மாதிரி ஆகும். அதனால வந்து பண்ணும்போது ஒரு ஒரு ட்ரைனர் கூட வச்சுட்டு ஹெல்ப் கேட்டு பண்ணுங்க. நீங்களா பண்றேன்னு சொல்லி ஏடாகுறமா போடாது. ட்ரைனர் கிட்ட வந்து உங்களால டிப்ஸ் கேட்டு பண்ணுங்க. நீங்களே போடுறேன்னு சொல்லி அதிகமா போட்டு ஏதாவது ஏடாகுறமா சொன்னது உருப்படியான விஷயம். இது ஒண்ணுதான் நீங்க வேற லெவல். சரி பாய் சொல்றேன். பாய். கேட்ச் அப் வித் another video. ஆஹா.